ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, இப்போ சம்மர் லீவ்லாம் விட்டு நான் ஊருக்கெலாம் போயிட்டு சென்னைக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி நைட்டு தான் லேட் நைட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. அன்றைக்கி நைட்டு மழை மழைலாம் பெஞ்சு பார்த்திங்கன்னா படிக்கட்டெலாம் வந்து 2 வாரமாக ஊரில் வேறு இல்லை, கூட்டி தள்ளாமல் வெறும் வந்து இப்போ குப்பையாக இருக்கனால அந்த குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வந்து வரண்டா ஃபுல்லாக ஒரு ரொம்ப நாஸ்தியாக தான் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்கிக்கு காக்காவுக்கு பிஸ்கட்டை சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் இறஞ்சி ஒரு மாதிரி கால் வைக்கவே பிசு பிசுன்ட்டு தான் இருக்குது. இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாதனா அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வரண்டா ஃபுல்லாக வந்து நல்லா பெருக்கி தள்ளிட்டு கழுவி விடணும். வீட்டில் வந்து நம்ம லேடிஸ் இல்லைன்னா அந்த வீடு வந்து எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனை தவிர மற்ற இடம்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்கும். கிச்சன் தான் அப்படியே நான் வச்சுட்டு போகிறதோட ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களே சமைச்சு சாப்பிட்றதுனால ரொம்ப மோசமாக தான் வச்சுருப்பாங்க. மற்றபடி ஹாலு ரூம் எல்லாமே நான் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறோன்னா அதேமாரி தான் இருக்கும். இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க துணி துவச்சி இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஷோஃபா மேலே துணியை காய வச்சுருக்குறாங்க. அதனால தான் அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரியே மெர்சியாக இருக்குது. அதை எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்போதுமே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நான் வீடு ஓரளவு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க வந்து கிளம்புவேன். நான் மட்டும் இல்லை, பெரும்பாலான பெண்கள் அப்படி தான் வந்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா வந்த டயர்டில் இருப்போம், வீடுக்கு அனுப்புனான்னு இருந்ததுன்னா பார்க்கவே நமக்கே டென்ஷன் ஆகிடும். அதனால தான் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா ஓரளவு நம்ம எப்படி வச்சுட்டு போகிறோமோ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ சில பேர் வீட்டில் வந்து ஜென்ஸ் சமைச்சு சாப்பிடுவாங்க, சில பேர் ஹோட்டலில் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றவங்களா இருந்தால் கிச்சனில் வேலையே இருக்காது. என்னோடய ஹஸ்பண்ட் சமைச்சு தான் சாப்பிட்றாங்க. நான் கிச்சன் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுட்டு போனாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஏன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறேன்னா, க்ளீன் பண்ணாமல் போனேன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நான் கிச்சனை காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள். ஒரு 2 வாரம் தான் ஊரில் இல்லை, கிச்சன் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த சிங்க்குக்கு பக்கத்தில் பாத்திரம் விளக்கி வச்சதெல்லாம் அப்படியே வந்து வச்சுருக்குறாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு வந்த டயர்டு வர நான் எந்த வேலையுமே செய்யலை. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு இருக்கேன். இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கிற அந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எறும்புலாம் வந்து ஒரு மாதிரியாக அந்த நான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆர்கனைசிங் பண்ணுறதுக்கு அந்த தெர்மோகோல் ஷீட் வந்து போட்டு விட்டுருப்பேன். அது உள்ளெல்லாம் எறும்பு போய் ரொம்ப அரிச்சு ரொம்ப குப்பையாக தான் இருக்குது ஷெல்ஃபு ஃபுல்லாக. ஒரு தடவை இதுமாரி ஆனது கிடையாது. ஆனால் அந்த தெர்மோகோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அது உள்ளெல்லாம் எறும்பு பூந்து அரிச்சு வச்சுருக்குது. ஏதாவது திங்ஸை எடுத்துருந்தாங்கன்னா சரியாக வந்து மூடாமல் வச்சுருந்துருப்பாங்களாட்டுக்கு. அதனால தான் ஃபுல்லாக எறும்பு வந்திருக்குது. வீட்டில் லேடிஸ் இருந்தோம்னா நம்ம கரெக்டாக பக்காவாக எல்லா வேலையும் வந்து பண்ணுவோம். அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அதனால தான் எனக்கு இப்படி வந்து ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் வந்து எல்லாமே ஃபுல்லாக எடுத்து டீப் கிளீனிங் பண்ணி வச்சேன். ஷெல்ஃபு ஃபுல்லாக ஆர்கனைசிங் பண்ணி வச்சேன். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா எதுவுமே ரொம்ப எடுத்து யூஸ் பண்ணாமல் இருக்கனால அப்படியே எல்லாமே டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலுமே இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். இந்த க்ளீனிங் வேலைலாம் நான் இன்றைக்கி எதுவும் செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா ஊர்லேருந்து வந்த டயர்டு வேறு. அது இல்லாமல் ஊரில் ரொம்ப அலைச்சலாகவும் இருந்தது. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கிறேன். இந்த மளிகை பொருட்கள்லாம் வச்சுருக்கிற ஷெல்ஃபு தான் அப்படி இருக்குதுன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபு எல்லாமும் அப்படி தான் இருக்குது. இந்த மேல் அடுக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி இந்த பாத்திரம்லாம் விளக்கி அடிக்க வைக்கிற 2 ஷெல்ஃபுமே கொஞ்சம் கண்ணாப்பண்ணான தான் இருக்குது. ஏன்னா அவங்களாம் அப்படியே எடுத்த கைக்கு வந்த வாட்டத்தில் தான் வந்து வைப்பாங்க. அதனால தான் ரொம்ப மெர்சியாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நல்லா தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்திரம் எல்லாமே வந்து கழுவிட்டு அடுக்கி வைக்கணும். அதே போல் வந்து இந்த கவுண்டர் டாப்பு விண்டோஸ் எல்லாமே ஒரு மாதிரி பிசுப்பாக தாங்க இருக்குது. ஆயில் பிசுப்பாக தான் இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து நான் வீட்டில் இருந்தேன்னா 1 to 1 நாளாவது ஃபுல்லாகவே வந்து கழுவி விட்டுடுவேன். சாதனாப்பா அவங்க எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க. சமைச்சு சாப்பிட்றது பெரிய விஷயம் தான். அதை மட்டும் தான் செஞ்சுட்டு போயிட்டு வருவாங்க தவிர மற்ற க்ளீனிங் வேலை எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. க்ளீனிங் வேலைன்னா வேறு பெருசாக இல்லைங்க. இந்த கவுண்டர் டாப் சும்மா ஒரு துணியை வச்சு கூட துடைக்க மாட்டாங்க. அதை தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. வீட்டில் ஆள் இல்லாத டைமில் அவங்க சமைச்சு சாப்பிட்றதே பெரிய விஷயந்தான். சமைச்சு அப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்ற வேலைகள்லாம் அவங்களால செய்ய தான் முடியாது. அதனால் அது பெருசாக எடுத்துக்கிறதுல எவ்வளோ வேலைகள்னாலும் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் செஞ்சுக்கிறது. காலையில் ஏஞ்சதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு சமையல் வேலையை மட்டும் தாங்க பார்த்தேன். ஏன்னா நைட்டே வெளியில் தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். இப்பயும் வந்து கொஞ்சம் அலுப்பு பட்டுட்டு சமையல் செய்ய மாட்டேன்னு வேஸ்ட்டு செலவு தான் ஆகுங்கிறனால இருக்கிறத வச்சு மட்டும் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் தான் இருந்தது. அது மட்டும் தான் வச்சு சாம்பார் பண்ணுறேன். தொட்டுக்கிறதுக்கு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கஞ்சி வத்தல்
எடுத்துகிட்டு வந்து அதை வறுத்து கொடுத்துட்டு அவ்வளோதான் சமையல் பண்ணிகிட்ருக்கிறேன். கிச்சன் கவுண்டர் டாப் எதுவுமே நான் எதுவுமே துடைக்காம தான் அப்படியே ஏஞ்சி வந்து தான் செஞ்சிகிட்டு இருந்தேன். செய்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கனால சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நான் வேலையை பார்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா கிச்சன் அந்த கவுண்டர் டாப் டைல்ஸ் மேலெலாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்ட்டு தான் இருக்குது. இதில் வந்து நாளைக்கே தான் க்ளீன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துல தான் எறும்புன்னு வந்து பார்த்தா இந்த ஆரோக்குள்ளேயும் எப்படி எறும்பு வந்ததுனே தெரியலங்க. இவ்வளோ நாள் இதுலேயும் எறும்பு வந்ததே இல்லை. சாதனப்போ இப்போ வந்து எங்களை அழைக்கிறதுக்கு ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு 3 நாள் ஆள் இல்லை. அது யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால எப்படி தான் என்னன்னு புரியல. அது உள்ளே எப்படி எறும்பு போச்சுன்னே தெரியல. இது வரைக்கும் அதில் எறும்பு போனதே கிடையாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆரோக்குள்ளேயும் எறும்பு தான் இருக்குது. அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாது. கீழ் வீட்டிலேருந்து தான் தண்ணி வாங்கிட்டு வந்து தான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சமையல் வேலையை முடிச்சுட்டு இந்த ஆரோ மட்டும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுமாரி பூஜை ஷெல்ஃபும் அதுக்கு மேலே இருந்ததுங்க. போகும்போது வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு தான் போனேன். ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு நாளைக்கு தனியாக தான் இந்த ஷெல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேலைகள் தான் பார்க்கணும். மொத்தமாக சேர்த்து வேலை செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ஷெல்ஃபு க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப்புக்கு ஒரு நாளைக்கு வந்து கழுவி விட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். பூஜை ஷெல்ஃப் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுட்டு க்ளீனிங் வேலையே ரொம்ப அதிகமாக இருக்குது. காலையில் சமையல் வேலையை முடிச்சுட்டு அவங்கள ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா நான் அன்றைக்கி டே ஃபுல்லாக எந்த வேலையுமே வந்து தொழலைங்க. ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஊரில் ரொம்ப அலைச்சல், ஊர்லேருந்து இப்போ வந்த டயர்டு வேறு, நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. உளுந்து எடுத்துகிட்டு வந்த பேக் உடன் எடுத்து வைக்கல, அதை தான் எடுத்து வைக்கணும். மற்றபடி வந்து கிச்சனு வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணுற வீடியோ எதுவுமே நான் இன்றைக்கி ஷேர் பண்ணல. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிற வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இட்லிக்கு வந்து மாவு இல்லை, அதனால் இருக்கிறத மட்டும் தான். மளிகை ஜாமான் கூட நான் எதுவும் வாங்கலை, காயும் எதுவும் வாங்கலை. இட்லிக்கு வந்து உளுந்து எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் ஊர்லேருந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பேக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த குக்கர் மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா வீட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது, வேஸ்ட்டாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஹாட் பேக் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாங்கினதுங்க. இது யூஸ் பண்ணாமலே தான் வந்து அப்போ யூஸ் பண்ணாங்க. இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு யூஸ் பண்ணுறதே இல்லை. என்கிட்ட ஒரு ஹாட் பேக் கூட கிடையாது, நான் வாங்கினது கிடையாது. எனக்கு இன்னும் பெருசாக அது வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை. அந்தந்த டைமுக்கு அப்படி சூடாக சமைச்சு சாப்பிட்றமே தவிர ஹாட் பேக்கில் எடுத்து வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் நான் எதுவும் சமையல் பண்ணுறது இல்லை. அதனாலே நான் வாங்குறதில்ல. எல்லாம் அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தது, இப்போ யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக தானே இருக்குது. சரி நான் எடுத்துகிட்டு போகிறோமான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய தங்கச்சி வீட்டுக்குலாம் வந்து போயிருந்தேன். அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து ஃபுல்லாக விவசாயம் தான். நெல், பாசிப்பயிறு, உளுந்து தான் வந்து போடுவாங்க. அதில் வந்து முழு உளுந்தும் அப்புறம் வந்து பாசி பருப்பு உடச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். ரெண்டுமே வந்து கொடுத்துருந்தா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கடையில் தான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறோம். கடையில் வாங்குறதுக்கு அப்புறம் டேரெக்டாக வயல்லேருந்து வளைஞ்சு வீட்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை செய்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இது நல்ல வாசனையாக இருந்தது. அந்த கவர் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருந்தது. என் அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் விழுப்புரம் போயிட்டு தான் வந்ததுனால அக்காவுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். மீதி தான் அது உள்ளது. கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள். இந்த டம்ளர் பாத்திரம்லாம் கவுத்து வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் பேப்பர் வந்து போடலை. ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு வந்து போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அதனால் இப்போதைக்கு சும்மா தான் வந்து வச்சுருக்கிறேன். பூஜை ஷெல்ஃப் வந்து சும்மா லைட்டாக தான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக டீப் க்ளீனிங் வந்து பண்ணும்போது வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல்லாக வந்து கழுவி விட்டாச்சு. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எவ்வளோ வேலைகள் இருக்குதுன்னு பாருங்கள். வீட்டில் ஒரு ஆள் இல்லைன்னா இப்படி தாங்க ஆகும். வீடாகவே இருக்காது. நம்ம வந்ததுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சா தான் பார்க்கவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் சும்மா அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது கூட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோடய மாமனார் வந்து கடை காலி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வீட்டில் போட்டிருந்தாங்க. அதில் மளிகை ஜாமான் தவிர மற்றபடி அக்சசரிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதனாக்கு இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாமே என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்குங்கிறது அப்படியே லைட்டாக ஷேர் பண்ணிடுறேன். இந்த லாந்தர் லைட்டு வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த பழைய ஜாமான் எடுக்க வருவாங்க இல்லைங்களா, அங்கே போடுறதுக்காக இருந்தாங்க. அது நல்லா இருக்குது, வீட்டில் அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அழகுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேனே தவிர அது எந்த இடத்துல வைக்கணும்னு தான் இன்னும் யோசிக்கணும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கடையில் வந்து மீதி சேல்ஸ் ஆகாமல் இருந்தது. இதெல்லாம் அயோடெக்ஸு, இந்த செல்லோ டேப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து புளிப்பு மிட்டாய் நிறையா இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஜெண்டு பாம், இந்த ஐடாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 நாளாக நல்லா யூஸ் ஆகுதுங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கு. ஏன்னா கை கால் குடைச்சல் வேறு, அதை தான் வந்து ஓப்பன் பண்ணி தடவிட்டு உட்காந்துருக்குறேன். கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு வந்து இது நல்லா யூஸ் ஆகும். இந்த வருஷத்துக்கு கவலையே இல்லை. எதுவுமே இடையில வந்து வாங்குற மாரி இருக்காது.
இந்த பாக்ஸ்குள்ளே அப்படி என்னென்ன இருக்குதுங்கிறது இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறையவே இருந்தது. ஊரில் வந்து அப்புறம் அண்ணன் பசங்களுக்கு, என்னுடைய நாத்தனார் பொண்ணுக்கு, அப்புறம் என்னுடைய அக்கா பையனுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறதான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்ஸரில் வந்து 2 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 1 ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு வந்து என்கிட்ட இல்லை. அது வாங்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை அங்கே இருந்ததுனால அதுலேயும் 1 எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்பாஞ்சு ஸ்க்ரப் 1 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த தீப்பெட்டி, பிஸ்கெட்டு, பூக்கட்டு, நூல்கண்டு, பாப்பாவுக்கு ரிப்பனு, பேஸ்ட்டு, சோப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். குளிக்கிற சோப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாதனாப்பா வந்து மேக்ஸிமம் 1 யூஸ் பண்ணாங்கன்னா அதே தான் ரெகுலராக வாங்குவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாதுங்க. மாதத்துக்கு 1 புதுசாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். எங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் வரல, ஒத்துக்குதுங்கிறனால நான் அதுமாரி வாங்குகிறேன். பார்த்திங்கன்னா இந்த மைசூர் சாண்டல், சந்திரிகா, சிந்தால் சோப்லாம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மற்றபடி பாப்பாவுக்கு தேவையான அந்த நோட்டு, எக்ஸாம் பேப்பர், இந்த A4 ஷீட்டு, மொய் கவர் இது எல்லாமே ஓரளவு நான் அந்த வீடியோலேயே காமிச்சிருந்தேன். உங்களுக்கு இதில் நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிறது வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அப்புறம் பிஸ்கெட் வந்து நிறைய இருந்தது. நான் எல்லாமே எடுத்துகிட்டு வரல. ஏன்னா எங்கள் பசங்க பிஸ்கட் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. சும்மா ஒரு 4 பாக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அக்கா வீட்டுக்கு வந்திருந்தப்போ அக்கா பொண்ணும் பார்த்திங்கன்னா சாதனாக்கு அவளுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்சது, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது வந்து இப்போ அங்கே ஊரில் தான் இருந்தது மாமியார் வீட்டில். ரொம்ப நாள் வீட்டில் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கடையில் கொண்டு போய் வச்சு மாமா ஏற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து யூஸ் இல்லை. ஒரு சைடு கண்ணாடி வந்து உடஞ்சிச்சு, தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது உருப்படியாக இருந்ததுங்க. ஆனால் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீணாக்கிட்டேன். இந்த லாக் போடுற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்துகிட்டு வரும்போது சேஃப்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை பாக்ஸ்குள்ளே வைக்கும் போது வந்து அது பேத்துக்குச்சு. அதை வந்து ஜாயின் பண்ணணும், அது பற்ற வைக்கணும் மாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 4 சைடு வந்து இது கிளாஸ் உள்ளது. ஆல்ரெடி ஒரு கிளாஸ் உடஞ்சி தான் இருந்தது. இந்த கிளாஸ் மட்டும் வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து அந்த கோபுரம் கலசம் மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மேலே வந்து கூர்மையாக அந்த கோபுர கலசம் மாரி ஒன்று வரும். அதுவும் வந்து நல்லா தாங்க இருந்தது. இப்போ நான் வந்து எடுக்கும்போது உடஞ்சிச்சு அது. இது நாங்கள் அணையா விளக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குடுவைக்குள்ளே வச்சு வந்து அகல் விளக்கு வச்சு ஏற்றுறது 24 மணி நேரமும் வந்து எரிஞ்சிட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா வடலூர் வள்ளலார் விளக்குனே வந்து சொல்லுவோம். அங்கே எப்படி வந்து அணையா அடுப்பு மாரி இது வந்து பார்த்திங்கன்னா அணையா விளக்குன்னு வந்து சொல்கிறது. இல்லை எப்போதுமே வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அத்தை வீட்டில். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லாமல் சரி பண்ணிவிட்டு தான் நான் அந்தமாரி விளக்கு ஏற்றலான்ட்டு இருக்கிறேன். அங்கே இருந்த வரைக்கும் உருப்படியாக இருந்தது. நான் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் வீணாக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் சரி பண்ணுறது தான், சரி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து சாதனா வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அவள் ஒரு தடவை வந்து பாப்பா எல்லாத்தையும், அதுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நாள் பொழுது ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப வேலையாகவும் தான் போச்சு.